ஸ்டார்டிங்லேருந்து டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால சரி ஓகே டான்ஸ் நமக்கு பேஷன் அதில் ஏர்னும் பண்ண முடியுன்றப்போ வை நாட் டேக் அ சான்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் யுனைடெட் குரூப்ஸ். வி ஹாவ் அ டீம். எங்கள் டீம் நேம் வந்து BFAB டான்ஸ் குரூப் அண்ட் நாங்கள் சென்னையை ரெப்ரசென்ட் பண்ணி வேர்ல்ட் ஆஃப் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் யூஎஸில் போயிட்டு ஆடிட்டு வந்திருக்கோம். அதர்வைஸ் நாங்கள் நேஷ்னல் லெவலில் நிறைய டான்ஸ் காம்படிஷன்ஸ் வின் பண்ணியிருக்கோம். BFAB அப்படின்னாலே டான்சர்ஸ் கம்யூனிட்டியில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். லைக் நாங்கள் வந்து பர்டிகுலர் ஸ்டைல் பேஸ் பண்ணி அதுக்கான நாலேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ்டாக இருந்தோம். இப்போ ஹிப்ஹாப்னா ஹிப்ஹாப்புங்கிற டான்ஸ் ஸ்டைலை எப்படி நீங்கள் கற்றுக்கலாம், அதை எப்படி நீங்கள் ட்ரில் பண்ணி உங்களோட பாடியில் பில்ட் பண்ணிக்கலாம். ஹவுஸ்னா அந்த டான்ஸ் ஸ்டைல். நான் வந்து மேஜராக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஆஃப்ரோ. ஸோ ஆஃப்ரோவாக எப்படி ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஆஃப்ரோ டான்ஸராக வரணும்னா அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொல்லித்தரது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் அதை நான் பண்ணிட்டேன். கன்சிஸ்டண்ட்டாக அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க க்ரோ ஆகிறத நாங்களே பார்க்குறோம். பால் டப்பா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா அவர் வந்து BFAB டான்ஸ் க்ரூவில் எங்கள் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். காம்படிஷன்ஸ் எல்லாம் எங்கள் கூட ஆடி இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் கொரோனா டைமில் ரேப் நல்லா பாட ஆரம்பிச்சு, ரேப் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா ஐன்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து பிக் ஆகி இப்போ ரேப் சைடும் பண்ணுறாங்க. பட் ஹீ இஸ் அ குட் டான்சர் அஸ் வெல். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு டான்ஸ் ஸ்டைலை ஃபோக்கஸ் பண்ணி போகிறதுனால பீப்புள் உள்ளே வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது நம்ம ஓவராலாக டான்ஸ் அப்படின்னு டேர்ம் பண்ணும்போது எல்லாரும் ஓகே டான்ஸ் கிளாஸ் அப்படி வந்துருவாங்க. பட் இந்த டான்ஸ் ஸ்டைல் சொல்லித்தரோம், இந்த டான்ஸ் ஸ்டைல் சொல்லித்தரோம், இல்லை இந்த கொரியோகிராஃபி பேட்டர்ன் நீங்கள் ஆட போகிறீங்க அப்படின்றப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் ரீசெண்டாக ட்ரெண்டிங் சாங்ஸ் எது எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதில் ஆஃப்ரோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். லைக் அபியாங்கரோட கட்சி சேரவாக இருக்கலாம், ஆசை கூட சாங்காக இருக்கலாம், காற்று மேலே சாங் பால் டப்பா தான் இருக்கலாம். அண்ட் 170 சென்டிமீட்டரில் அவர் யோருபா லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இக்காரோ பவுனி அது வந்து யோருபா லாங்குவேஜ்லேருந்து டிரைவ் பண்ணது தான். கலர்ஸ் தமிழில் வந்து கொரியோகிராஃபராக இருக்கு. தட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா ரெண்டு விஷயம் நான் ரொம்ப கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒன்று ஸ்ட்ரெஸ் மேனேஜிங், இன்னொன்று வந்து எனக்கு கொரியோ வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மணியை விட டைம் தான் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன். மணின்னு பார்த்தா நீங்கள் பார்க்குற இந்த செட்டப் தான். எங்களுக்கு வந்து மிரர் போடணும், நாங்கள் மேட் போடணும் அண்ட் மந்த்லி நாங்கள் ரெண்ட் போவோம். பட் அதர்வைஸ் நாங்கள் கற்றுக்கணும், நாங்கள் எங்களை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் புதுசாக கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பேஷன் இருக்கும். ஆனால் அந்த பேஷனை வந்து கடைசி வரை அதை விட்டு கொடுக்காம அதில் தனித்துவமாக வந்து விளங்குறவங்க வந்து ரொம்ப குறைவான நபர்களாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பர்சனை மீட் பண்ண போகிறோம். அவங்க வந்து அவங்களோட பேஷன்லேயே வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கிக்கிட்டு இன்னைக்கு வந்து யுனைடெட் குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஸ்கூலையும் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ வாங்க திவ்யா மேம்கிட்ட பேசுவோம். வணக்கம் மேம். மேம் எப்படி இருக்கீங்க? மேம், டான்ஸ் உங்களோட ஒரு பேஷனாக இருக்கலாம், பட் அதை வந்து பிஸ்னஸாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம், ஒரு டீச்சிங் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஐடியா எப்போ வந்துச்சு? இல்லை, எனக்கு வந்து எங்கள் வீட்டில் என்னை அலோவ் பண்ணதுக்கு ரீசன் வந்து இது மீடியா சைடு இல்லை சினி சைடு மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் அதுலேயே நமக்கு பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் அலோவ் பண்ணலை. ஸோ எனக்கு வந்து டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட், நான் பிஎட்லாம் முடிச்சதுனால ஸ்டார்டிங்லேருந்து டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால சரி ஓகே டான்ஸ் நமக்கு பேஷன் ப்ளஸ் அதில் ஏர்னும் பண்ண முடியுன்றப்போ வை நாட் டேக் அ சான்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் யுனைடெட் குரூப் ஸ்டார்ட் பண்ணி நானும் என் ஹஸ்பண்டும் 2 பேரும் சேர்ந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அவரும் டான்ஸர் தான். ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் யுனைடெட் குரூப்ஸ். அதுக்கப்புறத்துலேருந்து நிறைய பேரை டீச் பண்ணி இங்கேருந்து ப்ரொஃபஷ்னலாக அவங்கள டான்ஸராக க்ரூம் பண்ணி அனுப்பியிருக்கோம். அண்ட் இங்கேயே நிறைய பேர் டீச் பண்ணவும் வச்சுருக்கோம். வி ஹாவ் அ டீம். எங்கள் டீம் நேம் வந்து BFAB டான்ஸ் குரூப் அண்ட் நாங்கள் சென்னையை ரெப்ரசென்ட் பண்ணி வேர்ல்ட் ஆஃப் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் யூஎஸில் போயிட்டு ஆடிட்டு வந்திருக்கோம். அதர்வைஸ் நாங்கள் நேஷ்னல் லெவலில் நிறைய டான்ஸ் காம்படிஷன்ஸ் வின் பண்ணியிருக்கோம். BFAB அப்படின்னாலே டான்சர்ஸ் கம்யூனிட்டியில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் நாங்கள் பேட்டில்ஸ் காம்படிஷன்ஸ்லாம் நிறைய போயிட்டு வின் பண்ணிட்டு வந்ததுனால கம்யூனிட்டிக்குள்ளே எங்களுக்கு தெரியும். மேபி மீடியா சைடு நாங்கள் இன்னும் அந்தளவுக்கு ரீச் ஆகலை. பட் டீச்சிங் வைஸ் எல்லாருக்குமே, இந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே டீச்சிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால we are all working together to grow it சென்னையில். மேம், இப்போது யுனைடெட் குரூப்ஸ் அப்படிங்கிற ஸ்கூலை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, பட் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சா எப்படி நம்ம வந்து நிறைய பேரை இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படிங்கிறது? அந்த ஸ்டார்டிங் டைம்ங்கிறது எப்படி இருந்துச்சு? ஸ்டார்டிங்கில் சுத்தமாக இல்லைங்க. எப்படி பில்ட் பண்ணீங்க? ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது
ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்தோம். பட் என்ன ஆனாலும் விடக்கூடாது, கிவ் அப் பண்ணக்கூடாதுன்ற ஒரு தாட் மட்டும் 2 பேருக்குமே இருந்தது. எனக்கும் இருந்தது, என் ஹஸ்பண்டுக்கும் இருந்தது. இனிஷியலாக லைக் ஃபர்ஸ்ட் ஒரு 6 months to 1 year பெருசாக அதில் ப்ராஃபிட்னு எதுவும் வரல. ரன் பண்ணுறதுக்கும் நாங்கள் கை காசு போட்டு ரன் பண்ணுறது இதெல்லாம் நடந்தது தான். பட் அதுக்கப்புறத்துலேருந்து வென் பீப்புள் ஸ்டார்டட் நோட்டிசிங், அவங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணுற விஷயம் தெரிய ஆரம்பிக்கும் போது லைக் நாங்கள் வந்து பர்டிகுலர் ஸ்டைல் பேஸ் பண்ணி அதுக்கான நாலேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ்டாக இருந்தோம். இப்போ ஹிப்ஹாப்புங்கிற டான்ஸ் ஸ்டைலை எப்படி நீங்கள் கற்றுக்கலாம், அதை எப்படி நீங்கள் ட்ரில் பண்ணி உங்களோட பாடியில் பில்ட் பண்ணிக்கலாம். ஹவுஸ்னால் அந்த டான்ஸ் ஸ்டைல். நான் வந்து ஆஃப்ரோ பீட் அண்ட் டான்ஸ் ஆல்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஸ்டைல், 2 டான்ஸ் ஸ்டைல்ஸ் மேஜராக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஆஃப்ரோ. ஸோ ஆஃப்ரோவாக எப்படி ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஆஃப்ரோ டான்ஸராக வரணும்னா அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொல்லித்தரது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதை நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரு டான்ஸ் ஸ்டைலை ஃபோக்கஸ் பண்ணி போகிறதுனால பீப்புள் உள்ளே வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது நம்ம ஓவராலாக டான்ஸ் அப்படின்னு டேர்ம் பண்ணும்போது எல்லாரும் ஓகே டான்ஸ் கிளாஸ் அப்படி வந்துடுவாங்க. பட் இந்த டான்ஸ் ஸ்டைல் சொல்லித்தரோம், இந்த டான்ஸ் ஸ்டைல் சொல்லித்தரோம், இல்லை இந்த கோரியோகிராஃபி பேட்டர்ன் நீங்கள் ஆட போகிறீங்க அப்படின்றப்போ அது வருமா வராதான்ற கன்ஃபியூஷன் இருக்கும். சில பேர் இது தேவையில்லையான்னு யோசிப்பாங்க. இதெல்லாம் மீறி கிளாஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுறவங்க டெஃபினட்டாக உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அந்த கிளாஸ்க்கு வந்து அவங்கள ட்ரை பண்ண வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போது பீப்புள் ஸ்டார்டட் நோட்டிசிங், அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் எடுத்து அதை ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு போகும்போது நம்ம பேட்டில்ஸ் போகலாம், காம்படிஷன்ஸ் போகலாம், இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணலாம். இங்கே சென்னையிலேருந்து நாங்கள் நேஷனல் லெவலில் நிறைய பேட்டில்ஸ்க்கு நாங்களும் ட்ராவல் பண்ணியிருக்கோம், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் போயிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஒருத்தரும் ஓகே ஒரு ஸ்டைல் ட்ரெயின் பண்ணுறதுல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கும் போது இப்போது ஆல் செட் இப்போ வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜஸ் கஷ்டமாக இருந்தது தான். மேம் இப்போ நிறைய டான்ஸ் ஸ்டைல்ஸ் இருந்தாலுமே உங்களோட யூனிக் ஸ்டைலுங்கிறது ஆஃப்ரோ டான்ஸ் தான். ஸோ ஆஃப்ரோ டான்ஸ்னால் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஆஃப்ரோ டான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அம்ப்ரெலா டேர்ம். ஆஃப்ரிக்கான்ற ஒரு காண்டினென்ட்லேருந்து நிறைய குட்டி கண்ட்ரீஸ்லேருந்து வந்த எல்லா டான்ஸ் ஸ்டைல்ஸையும் கலெக்டிவாக ஆஃப்ரோன்னு கூப்பிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கானாலேருந்து அசோந்தோன்னு ஒரு டான்ஸ் ஸ்டைல் இருக்குது, ஐவரி கோஸ்ட்லேருந்து கூப்பேதேக்கலே, டம்போலோ ஃப்ரம் காங்கோ அண்ட் குதூரோ ஃப்ரம் அங்கோலா அண்ட் ஆஃப்ரோ ஹவுஸ் இருக்குது, பிக்குச்சி இருக்குது. இந்த மாதிரி நிறைய டான்ஸ் ஸ்டைல்ஸ் எல்லாமே கலெக்டிவாக ஆஃப்ரோன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஊர்லேயும் நிறைய இருக்கு இல்லையா, லைக் ஒயிலாட்டம், மயிலாட்டம், அந்த மாதிரி குட்டி ஸ்ட்ரீட் ஸ்டைல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க ஊரில் இருக்க எல்லா ஸ்ட்ரீட் ஸ்டைல்ஸையும் கம்பைண்டாக ஆஃப்ரோன்னு சொல்லுவாங்க. இது வந்து 2000s ரொம்ப இமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ தேர் ஆர் 2 genres ஆஃப் மியூசிக். ஆஃப்ரோ பீட்டுங்கன்னு ஒன்று இருக்குது, ஆஃப்ரோ பீட்ஸ்னு ஒன்று இருக்குது, வித் அன் எஸ் வித்தவுட் அன் எஸ். ஸோ ஆஃப்ரோ பீட்டுங்கிறது இனிஷியலாக ஃபெலா குட்டின்னு ஒருத்தர்னால இமர்ஜ் ஆன ஒரு மியூசிக் ஜான்ரா. அந்த மியூசிக் ஜான்ராவில் அவங்க லைவ் மியூசிக்கு, லைவ் டான்ஸ் கோரியோகிராஃபி இதெல்லாம் வச்சு தான் ஸ்டேஜில் அவங்க கான்சர்ட் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்சர்ட் வில் பி மோர் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட். அவங்களுக்கு அவங்க கவர்மெண்ட் பிடிக்கல, ஸோ அவங்களோட கவர்மெண்ட்டை எதிர்த்து அவங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை சாங் மூலமாகவும் அவங்களோட டான்ஸ் மூலமாகவும் சொல்ல ஆரம்பித்தாங்க. மேம் பட் உங்களுக்கு வந்து ஆஃப்ரோ பற்றி எப்படி தெரியும் அண்ட் நீங்கள் ஏன் அதை வந்து சூஸ் பண்ணணும்? நல்ல கொஷின். ஆக்சுவலாக நான் ஆஃப்ரோ பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சென்னையில் பெருசாக ஆஃப்ரோ பற்றி தெரிஞ்ச டான்ஸஸ் யாருமே கிடையாது. ஏன்னா 10 years பேக் இது ஒரு டான்ஸ் ஸ்டைலு, இந்த டான்ஸ் ஸ்டைலுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹார்ட்லி தேவர் பீப்புள். ஒருத்தவங்க இருந்தாங்க மேரியான்னு சொல்லிட்டு, ஷீ இஸ் ஃப்ரம் அ டீம் கால்டு அஃப்ரான்டல். அவங்களுக்கு வந்து அவங்களோட சிஸ்டர் சிங்கருன்றதுனால ஆஃப்ரோ பீட்டுன்ற மியூசிக் ஜான்ரா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதனால அவங்க கொஞ்சம் டான்ஸ் ஸ்டைல்ஸ்லாம் கற்று வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அதை ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். நான் மெயினாக என்ன பண்ணேன்னா, இன்ஸ்டாகிராம் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக எனக்கு தெரிஞ்ச ஆஃப்ரிக்கன் டான்ஸஸ் எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பித்தேன். ஸோ அதுலேருந்து யாரெல்லாம் ரிப்ளை பண்ணாங்களோ அவங்கக்கிட்டலாம் அங்கே கல்ச்சர் எப்படி, அங்கே உள்ள டான்ஸ் ஸ்டைல்ஸ் என்னென்ன, அவங்க என்னென்ன மூவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கும் போது அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் நான் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா when I got an opportunity to go to Sweden and Finland, அங்கே வந்து நான் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டேன். செப்சிலான்னு ஒருத்தர்கிட்டேருந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் அண்ட் கோரின்னு ஒருத்தவங்க கிட்டேருந்து, இவங்ககிட்டேருந்து பர்டிகுலர் டான்ஸ் ஸ்டைல் கற்றுக்கிட்டேன். ஆஃப்ரோ ஹவுஸுங்கிற ஒரு டான்ஸ் ஸ்டைல் செப்சிலா கிட்டேருந்து. கோரி வந்து கூப்பேதேக்காலேன்ற ஒரு பர்டிகுலர் டான்ஸ் ஸ்டைல் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த 2 டான்ஸ் ஸ்டைல்ஸ் கற்றுக்கும் போது அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க கொடுத்த நாலேஜ் இன்னும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. லைக் ஆஃப்ரோ டான்ஸுங்கிறது இப்போ நான் சொன்ன அந்த அவுட்லைன் எல்லாமே அவங்கக்கிட்டேருந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அண்ட் அங்கேருந்து நான் கற்றுக்கிட்டு வந்த விஷயங்களை நல்லா ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறமா நான் எல்லாருக்கும் டீச் பண்ண ஆரம்பிச்சு அண்ட் இங்கே ஓரளவுக்கு ஆஃப்ரோ கல்ச்சர் இப்போதைக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஓகே மேம். பட் வந்து இப்போது நீங்கள்
ஃபாரின் கண்ட்ரி போனீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிச்சு. அதனால உங்களுக்கு அந்த ஒரு டான்ஸ் ஸ்டைல் பற்றி இன்னும் அதிகமாக நீங்கள் டீப்பாக கற்றுக்கிட்டீங்க. பட் இங்கேங்கிறப்போ அந்த நான் வந்து ஆஃப்ரோ டான்ஸ் ஸ்டைல் டீச் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ வந்து வரவேற்பு எப்படி இருந்துச்சு? அந்த டான்ஸ் ஸ்டைலுக்காக நிறைய பேர் வந்தாங்களா? கரெக்ட். டான்ஸ் ஸ்டைலுக்காக வந்தாங்கன்ட்டு பீப்புள் கம்மி தான். ஸோ எனக்கு ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, நான் அதை தமிழ் சாங்ஸில் போட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். லைக் மல்லிப்பூன்னு ஒரு சாங் ட்ரெண்ட் ஆச்சு, அண்ட் யாக்கை திரின்னு சொல்லிட்டு ஒரு சாங். இந்த சாங்ஸ்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஆஃப்ரோ மூவ்ஸ் வச்சு நான் கொரியோ பண்ணி அந்த சாங்க்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி கொரியோ இருந்ததுனால அது நிறைய பீப்புளுக்கு பிடிச்சிது. ஸோ அது மூலமாக அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு இதுதான் விஷயம் அப்படின்னு தெரியும் போது there were a lot of people who showed interest. ஸோ அது தெரிகிற வரைக்கும் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அந்த கன்ஃபியூஷன் இருந்தது தான். பட் ஒன்ஸ் கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் தெரியும் போது இது ஒரு ஃபன் கைண்ட் ஆஃப் டான்ஸிங், அதை ஆடும்போது அவங்களுக்கு இருக்க ஹாப்பினஸ் அதெல்லாம் பார்க்கும்போது they all bounce back. நிறைய பேர் இப்போ வராங்க ஆஃப்ரோ கிளாஸ்க்கு. மேம், பட் அது வந்து இதோட ஃபியூச்சருங்கிறது எப்படி இருக்குது? நம்மளோட சென்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆஃப்ரோ டான்ஸுக்கான ஃபியூச்சருங்கிறது எப்படி இருக்குது? சென்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் ரீசெண்டாக ட்ரெண்டிங் சாங்ஸ் எது எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதில் ஆஃப்ரோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். லைக் அபியாங்கரோட கட்சி சேரவாக இருக்கலாம், ஆசை கூட சாங்காக இருக்கலாம், காற்று மேலே சாங் பால் டப்பா தான் இருக்கலாம். அண்ட் 170 சென்டிமீட்டரில் அவர் யோருபா லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இக்காரோ பவுனி அது வந்து யோருபா லாங்குவேஜ்லேருந்து டிரைவ் பண்ணது தான். ஸோ மியூசிக் வீடியோஸ்லையும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபோர் ரன்னராக ஏஆர் ரஹ்மான் மரியான் படத்தில் அவங்க போட்டிருக்க சாங்ஸில் நிறைய ஆஃப்ரோபீட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. மேபி இது தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த சாங்கை லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கனெக்ஷன் புரியும். பட் அதுதான் வந்து ரொம்ப முன்னாடியே வந்த சாங். அதுக்கப்புறம் கோலமாவு கோகிலால ஒரு சாங் வந்தது. ஸோ இந்த மாதிரி சாங்ஸுமே நிறைய ஆஃப்ரோபீட்ஸ் தழுவி வருது. பட் அது ஆஃப்ரோ அப்படின்றது பீப்புளால் டிசைட் பண்ணி தெரிஞ்சிக்க முடியல. ரீசன் என்னென்னா அதை பற்றின அவேர்னஸ் இல்லை. அதெல்லாம் தான் நாங்கள் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ மேம், உங்ககிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் அவங்களோட அடுத்த கட்டம்ங்கிறது எப்படி இருக்கு? பேஷன் நோக்கினா அடுத்த கட்டம்ங்கிறது எப்படி இருக்கு? நான் ஜென்ரலாக என்ன பண்ணுவேன்னா அவங்கள 2 வேஸில் ட்ரெயின் பண்ணி அனுப்புவேன். ஒன் வந்து தே கேன் பி பெர்ஃபார்மர்ஸ். ஸோ பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்றப்போ அவங்க ஷோஸ் போகிறதா இருக்கலாம், இல்லை மியூசிக் வீடியோஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அவங்க ஸ்டேஜ் ஷோஸில் பேக் டான்சர்ஸ் ஆடுறதா இருக்கலாம், மெயின் டான்சர்ஸ் ஆடுறதா இருக்கலாம், ஆர் அவங்களே ஒரு டான்ஸ் வீடியோவை க்ரியேட் பண்ணுறதா இருக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து பெர்ஃபார்மர்ஸாக இருப்பாங்க. ரெண்டாவது இந்த பெர்ஃபார்மர்ஸ்லேயே சில பேர் வந்து கம்பீட்டிங் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்து பேட்டில்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் தேர் ஆர் டீச்சர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மர்ஸை நான் ஏன் தனித்தனியாக வைக்கிறேன்னா, நிறைய பேருக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வரும், பட் அவங்களுக்கு சொல்லித்தர தெரியாது. ஸோ சொல்லித்தரும்போது அவங்களால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி சொல்கிறது, இந்த விஷயத்தை வந்து பிரேக் டவுன் பண்ணி ஒரு 1 night அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த 1 night ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரேக் டவுன் பண்ணி கொடுக்குறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆடி காட்ட சொன்னால் சூப்பராக ஆடுவாங்க, பட் அதை சொல்லித்தரதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ டீச்சர்ஸுங்கிறவங்க தனி. இவங்களோட வேலை என்னென்னா அவங்க கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே பசங்களுக்கு அழகாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டீச் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த 2 கேட்டகரியில் நான் பசங்களை சேனலைஸ் பண்ணி விடுவேன். எதர் தே பிகம் பெர்ஃபார்மர்ஸ் ஆர் தே பிகம் டீச்சர்ஸ். நீங்கள் வந்து கலர்ஸ் தமிழில் வந்து கொரியோகிராஃபராக இருந்தீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். தட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா அதில் வந்து 2 விஷயம் நான் ரொம்ப கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒன்று ஸ்ட்ரெஸ் மேனேஜிங், இன்னொன்று வந்து எனக்கு கொரியோ வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதான். என்னால் கொரியோ பண்ண முடியும் தமிழ் சாங்ஸில். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே ஆஃப்ரோ சாங்ஸ்லேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணி அதை தமிழ் சாங்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு எப்பயுமே ஸ்டக் ஆகிட்டே இருக்கும். பட் அது வந்து நான் தமிழ் சாங் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். ஸோ அப்படின்றப்போ நான் தமிழ் சாங்கில் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சப்போ இன்னும் கொஞ்சம் வைடாச்சு. ஓகே, தமிழ் சாங்கில் போட்டால் இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு அங்கே போய் தான் தெரியும். அண்ட் அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு 1 weekக்குள்ளே ஒரு எபிசோடு முடிக்கணும் அப்படின்றனால we get like some 3-4 days தான் டைம் ஃபுல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க் பண்ணணும், எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணணும். நம்ம வந்து டான்சர்ஸ்னால் அவங்க ஒர்க் ஈஸி, கொரியோகிராஃபர்ஸோட ஒர்க் ஈஸி, டான்சர்ஸ்க்கு தான் கஷ்டம் அப்படின்னு நினைப்போம். நானும் வெளியேருந்து பார்க்கும்போது ஆடுறவங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு நினச்சேன். நம்ம கொரியோ தானே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பட் கொரியோ பண்ணும்போது நிறையா மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். காஸ்டியூம்ஸ் பார்க்கணும், டான்சர்ஸ் ரெடியான்னு பார்க்கணும், அவங்களோட ப்ராக்டிஸ் டைமிங்கு, அவங்கள ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி அவங்க இங்கே ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான அந்த என்வாயன்மெண்ட்லேருந்து எல்லாமே க்ளீனாக இருக்கா, நம்ம மேனேஜ்மெண்ட்லேருந்து இவங்களோட கோஆர்டினேட் பண்ணுற அந்த வேலையும் கரெக்டாக பண்ணணும். ஸோ இதெல்லாமே இருக்கும்போது கொரியோ பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிவிட்டு கொரியோ அப்படின்னு போகும்போது கொஞ்சம் பிளாக் ஆகும். ஸோ எங்களுக்கு வந்து டீம் இருந்தது, என்னோடய டீம் அசிஸ்ட் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ அவங்களும் கொரியோவில் ஹெல்ப் பண்ணதுனால இந்த 2 விஷயம் எனக்கு அதில் ரொம்ப கற்றுக்கிட்டது. ஃபாஸ்ட்டாக கொரியோ பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று, அதே மாதிரி தமிழ் சாங்ஸில் ஆஃப்ரோ கொரியோ பண்ணால் இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறதும் நான் கற்றுக்கிட்டேன்.
மேம் பட் இப்போ வந்து கொரியோகிராஃபி வந்து இப்போ இன்னும் வேற ஷோஸுக்கு வந்து நான் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கு? எனக்கு ஷோஸ் கோரியோகிராஃபி அது இருக்குதான். நாங்கள் இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் பெருசாக வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிற அளவுக்கு இன்னும் நாங்கள் பண்ண ஆரம்பிக்கல. லைக் சினிமா சைடில் இன்னும் வராதனால தெரியல. பட் அதர்வைஸ் டிவி ஷோஸ் நாங்கள் அப்போத்துலேருந்தே பண்ணிட்டு தான் இருக்கோம். லைக் கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் டைம்லேருந்தே பண்ணிட்டு தான் இருக்கோம். மேபி லைக் லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் நாங்கள் பண்ணலன்னு நினைக்கிறேன். டான்ஸ் வர்சஸ் டான்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் எதுவுமே பண்ணல. அதர்வைஸ் கான்சர்ட்ஸில் அதுலலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ இந்த இயர் நம்ம ஃபெப்ரவரியில் சந்தோஷ் நாராயணனோட நீயே ஒலின்னு ஒரு கான்சர்ட் நடந்தது. ஸோ அந்த கான்சர்ட்டுக்கு நாங்கள் தான் கொரியோ பண்ணியிருந்தோம். அண்ட் அவரோட கான்சர்ட்டே லாஸ்ட் இயர் ஜாஃப்னால நடந்ததும் நாங்கள் தான் கொரியோ பண்ணியிருந்தோம். கொரியோ பண்ணியிருந்ததும் நாங்கள் தான், எங்கள் டான்ஸஸும் ஆடியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் போயிட்டே தான் இருக்குது. பட் எனக்கு வந்து மெயினாக டீச்சிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த சைடை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை எப்படி ஸ்கூல்ஸ்க்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் லாஸ்ட் வீக் நாங்கள் பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு ஜட்ஜிங் போயிருந்தோம். தட் வாஸ் வண்டர்ஃபுல். ஸ்கூல்லேயே அவங்களுக்கு வந்து இந்த நாலேஜை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க காலேஜ் போகும்போது திணற மாட்டாங்க. அவங்க டான்ஸர் ஆகணும்னு நினச்சாலும் சரி, ஒரு மீடியா பர்சனாக ஆகணும்னு நினச்சாலும் சரி, என்ன பண்ணணுங்கிறது ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஸ்டடீஸையும் பண்ணிவிட்டு சைடில் இதுக்கான வேலையும் அழகாக பண்ணுவாங்கன்றது எனக்கு அங்கே போகும்போது தோணுச்சு. ஏன்னா நாங்கள் அங்கே ஒர்க் ஷாப் எடுத்தோம், ஜட்ஜிங் முடித்தோம், அங்கேயும் பேட்டில்லாம் நடந்தது. எல்லாம் முடிக்கும்போது நிறைய பசங்க வந்து அதுதான் சொன்னாங்க, எங்களுக்கு வந்து பேட்டில்னு ஒரு சைடு இருக்கதே இப்போ தான் தெரியும், இந்த மாதிரி டான்ஸ் ஒர்க் ஷாப் நடக்கிறதே இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ்க்கு அதை பற்றின அவேர்னஸ் இருந்தால் தான் அவங்களால குழந்தைங்களுக்கு சொல்ல முடியும். பேரண்ட்ஸ்க்கு அது தெரியாதனால அந்த டான்ஸ் ஒர்க் ஷாப்ஸ்ன்ற விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஆல்மோஸ்ட் சென்னையிலையாக இருக்கட்டும், பெங்களூர்லையாக இருக்கட்டும், வீக்கெண்ட் ஏதாவது ஒரு டான்ஸ் ஒர்க் ஷாப் எங்கேயாவது நடந்துகிட்டே தான் இருக்கும். அது நேஷனல் ஃபேக்கல்ட்டியாக இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டியாக இருக்கலாம். லைக் லாஸ்ட் மந்த் நாங்கள் 2-3 இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டிலாம் ஹோஸ்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி டான்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும்போது மேபி சில்ட்ரன் எஃபர்ட் எடுத்து அவங்க அந்த ஒர்க் ஷாப்க்கு போகணுன்றது பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம். இல்லை பேரண்ட்ஸ் எஃபர்ட் எடுத்து நெகட்டிவாக நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்போது திஸ் இஸ் சம்திங் வெரி பாசிட்டிவ். இது டிஸ்ட்ராக்ஷனாகவே இருந்தாலும் இது ஒரு பாசிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ பேரண்ட்ஸ் அதுக்கான எஃபர்ட் எடுத்து ஒர்க் ஷாப்ஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஒரு கற்றுக்கணும் இன்னும் நிறைய. இந்த டான்ஸ் ஸ்டைல்னால் இவ்வளோ தான் அப்படின்ற மைண்ட் செட் போய் இந்த டான்ஸ் ஸ்டைல் இவ்வளோ இருக்கா அப்படின்ற மைண்ட் செட் வரும்போது அவங்க இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த பேரண்ட்ஸ் அதிகமாக முன் வராங்களா? இப்போ வராங்க. எஸ், என்னோட கிளாஸ்க்குமே வந்து இனிஷியலாக கேர்ள்ஸ் வரும்போது கொஞ்சம் தயங்கி வந்தாங்க. பட் இங்கே வந்து ரன் பண்ணுறதே ஒரு கேர்ளு அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும் போது பேரண்ட்ஸ் வேர் வெரி கம்ஃபர்டபுள் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா கிட்ஸ் வரும்போதும் அதே மாதிரி தான் அந்த ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். பட் அவங்க அந்த ஆம்பியன்ஸ்லாம் பார்க்குறாங்கல்ல, நாங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்க்கும்போது தே ஆர் ஆல் வெரி சாட்டிஸ்ஃபைட். பேரண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறதுமே அதுதான், ஓகே ஒரு விமனாக இருந்துட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்களா, அது ஒன்று வரும். அதே மாதிரி லைக் லாஸ்ட் இயர் யூகேலேருந்து எங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னது என்னென்னா, அவங்களோட அம்மா வந்து நீ டான்ஸர் ஆகிட்டேன்னா ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி நீ வந்து எப்படி டான்ஸ் ஆடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னோட வீடியோ எடுத்து காமிச்சிட்டு இவங்களுக்கு 5 வயசில் குழந்தை இருக்குது, அவங்க ஆடுறாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஷி காட் கன்வின்ஸ். ஸோ இது பார்க்கும்போது ஓகே, அப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ண தான் இந்த பிளாக்ஸ் எல்லாம் உடையும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் வருது. மேரேஜ்க்கு அப்புறம் பண்ண முடியாது, ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு வந்து C-செக்ஷன் தான் ஆச்சு இத்தனைக்கும். ஸோ 5 இயர்ஸ் ஆகுது, நான் ஆடிட்டே தான் இருக்கேன். அதனால எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே மேம், இப்போது நீங்கள் வந்து ஒரு அகாடமியா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை வந்து டீச் பண்ணுறது ஒரு விதம். பட் வந்து இப்போ கொரியோகிராஃபி அந்த மாதிரி போனப்போ அது ஃபஸ்ட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எப்படி வந்துச்சு மேம் மீடியா சைடில் வந்து? நான் அதுக்காக தனியாக ட்ரை பண்ணனா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்னோட ஒர்க் வந்து யார் வழியாகவே போயிருக்கு. ஸோ வி ஹாவ் அ டீம் ஹெட். எங்களோட டீம் ஹெட் வந்து ரவி வர்மா. அவர் தான் பிஃபேப் டான்ஸ் குரூவையும் ரன் பண்ணுறாரு. யுனைடெட் குரூஸோட மெயின் மென்டரும் அவர் தான். ஸோ அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். அவருக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அவங்க கொரியோ பண்ணுவாங்களா, பிகாஸ் தே ஆல் நோ எனக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு ஒரு 5 அப்போ வந்து ஹி வாஸ் லைக் 1 இயர் தான் ஆயிருக்கு அப்படின்றப்போ கொரியோ பண்ணுவாங்களா அப்படின்னு அவர் அப்ரோச் பண்ணும்போது ஐ வாஸ் ரெடி. ஏன்னா 1 இயர்ன்றது எனக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு இனஃப் டைமாக இருந்ததுனால கேட்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போனேன். நான் வந்து வின் பண்ணணும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகல. ஃபர்ஸ்ட் ஆஃப்ரோ டான்ஸுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கல்ச்சரை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அது ஒரு மீடியமாக இருந்ததுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. 2வது கொரியோ பண்ணுறது எனக்கு எப்படி வருது அப்படின்னு பார்க்குறதுக்காக பண்ணணும். பட் வி டிட் வெல். செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போனோம். நாவல் அண்ட் அலிஷா தான் கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க. எங்களோட ரவுண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி இருந்தது. அண்ட் நிறைய ரவுண்ட்ஸில் அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கிடச்சிது. ஈவன் செமிஸில் அவங்கள அனுப்புனதுமே வந்து எங்களுக்கு கஷ்டமாக இருந்ததை விட அங்கே சுற்றி இருந்த எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இவ்வளோ டேலண்டடான ஆளுங்களை வெளியே அனுப்புகிறோம் அப்படின்றப்போ. ஸோ இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அவங்களா என்னோட ஒர்க் பார்த்து தான்
கூப்பிட்டாங்க. ரெஃபரல் மூலமாக யார் மூலமாகவோ போய் என்னோட ஒர்க் பார்த்து ரவிக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. மேம் இப்போ பேஷனுங்கிறப்போ எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தங்களுக்கு வந்து ஆர்ட் ஸ்கெட்சிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஒருத்தங்களுக்கு டான்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஆனாலுமே வந்து அதை வந்து நம்மளோட ஐடென்டிட்டியை உருவாக்கிக்கவோ அதை வந்து பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகவோ நிறைய பேர் வந்து தயங்குவாங்க. ஏன்னா ஒரு பயம் இருக்கும். பட் வந்து நீங்கள் அதெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. ஸோ வந்து இதில் முதலீடு அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு? அதுக்கான ப்ராஃபிட் இப்போ உங்களுக்கு கிடைக்குதா? எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மணியை விட டைம் தான் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன். கற்றுக்கிறதுலையும் சரி, என்ன நானே ட்ரெயின் பண்ணிக்கிறதுலையும் சரி. மணின்னு பார்த்தா நீங்கள் பார்க்குற இந்த செட்டப் தான். எங்களுக்கு வந்து மிரர் போடணும், நாங்கள் மேட் போடணும், அண்ட் மந்த்லி நாங்கள் ரெண்ட் பண்ணோம். பட் அதர்வைஸ் நாங்கள் கற்றுக்கணும், நாங்கள் எங்களை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் புதுசாக கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். இது வந்து எல்லாருமே ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக வர ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நான் ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் பண்ணுறேன்றப்போ அவங்களுக்கு அது போர் அடிக்கும். ஸோ நீங்கள் இப்போவும் லேர்ன் கற்றுக்கிட்டே தான் இருக்கும். எல்லாருமே, நாட் ஜஸ்ட் மீ, எங்கள் டீமில் இருக்க எல்லாருமே வந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு எங்களுக்கு எப்போலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இப்போது நார்த்தில் வந்து இந்த பேட்டர்ன் இருக்குது. நிறைய டான்ஸ் கேம்ப்ஸ் வைப்பாங்க. லைக் ஒரு 10 days ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் ஆஃப் கேம்ப் நடத்துவாங்க. அந்த 10 daysல நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டிஸ், நேஷனல் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து கிளாஸஸ் நடத்துகிற மாதிரி ஒரு 30 to 40 கிளாஸஸ் ஒரு ஸ்ட்ரெச்சில் நடக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஒன்று உங்களோட ஸ்டாமினாவை டெஸ்ட் பண்ணணும், இன்னொன்று நீங்கள் எல்லா கிளாஸையும் கில் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் போவீங்க. பட் நிறைய பிளாக்ஸ் இருக்கும், இதெல்லாமே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நிறைய நடக்கும் அந்த 10 daysல. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக அந்த 10 days கற்றுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோடையும் நிறைய பேர் போவாங்க. நான் இங்கே பெங்களூரில் ஆஃப்ரோ ஸ்பெசிஃபிக் ஒர்க் ஷாப் நடந்தப்போ போனேன். 3 days கேம்ப் அது. அண்ட் அதில் தான் நாங்கள் வந்து 2 versus 2 பேட்டிலில் நாங்கள் வின் பண்ணியிருந்தோம். அண்ட் ஐ ஹவ் காட் அ ஸ்காலர்ஷிப் தாய்லாந்து போகிறதுக்கு. அங்கே ஆஃப்ரோ ஹவுஸ் ஸ்பெசிஃபிக் ஒர்க் ஷாப் ஒன்று நடக்குது, அதை அட்டன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் பாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கற்றுக்கிட்டே தான் இருக்கிறதுனால எங்களால் புதுசாக கிளாஸில் கொடுக்க முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மணி கிடையாது. நான் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அந்த மணியை வந்து நான் கற்றுக்கிறதுல போடுவேன். அண்ட் என்ன நானே ப்ராக்டிஸ் பண்ணி நான் இன்னும் நல்லா பெட்டர் ஆகிறதுக்கான விஷயம். யூஸ்வலாக வந்து பேரண்ட்ஸுக்கு இந்த டான்ஸ், இந்த ஆர்ட்டை நோக்கி பயணிக்கிறப்போ இந்த பயங்கிறது இதுதான், எங்கள் ஒரு ஃப்யூச்சர் கரெக்டாக ஒரு ப்ரொஃபஷனல் அமையாமல் போயிருமோ அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிறப்போ நான் கேட்குறேன், இப்போ ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு தனி பெனிஃபிட்ஸ் இருக்கா? இப்போ அவங்கள ஃப்யூச்சரில் அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்ற மாதிரி. ஆக்சுவலாக கன்சிஸ்டண்ட்டாக அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க க்ரோ ஆகிறத நாங்களே பார்க்குறோம். பால் டப்பா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா அவர் வந்து பிஃபேப் டான்ஸ் க்ரூவில் எங்கள் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். காம்படிஷன்ஸ் எல்லாம் எங்கள் கூட ஆடிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் கொரோனா டைமில் ரேப் நல்லா பாட ஆரம்பித்து ரேப் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறமா ஐன்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணி அதுலேருந்து பிக் ஆகி இப்போ ரேப் சைடும் பண்ணுறாங்க. பட் ஹீ இஸ் அ குட் டான்சர் ஆஸ் வெல். ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் யார் யார் போடுறாங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டாக அந்த க்ரோத் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் க்ரோத்னா வெறும் ஃபேம் மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ நம்ம போயிட்டு நம்மளோட சர்வைவலுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறதா இருக்கலாம். என்னோட கோல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், வேற ஒருத்தவங்களோட கோல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இதில் எது வேணால் நம்மளோட கோல்ஸாக இருக்கலாம். சில பேர் வெறும் பேஷனுக்காக மட்டும்தான் பண்ணுவாங்க. அதுலேருந்து மணியோ இல்லை அதுலேருந்து ஏதாவது அவுட்கம் வரணும்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்க. சும்மா ஜாலியாக போய் ஆடலாம் அப்படின்ற மைண்ட் செட் அதுவும் வேணும் தான். நமக்கு வந்து வெறுமனே ஏர்ன் பண்ணுறவங்க, ஃபேமஸ் ஆகிறவங்க மட்டும் வேண்டாம்ல. ஸோ எனக்கு வந்து அந்த விஷயம் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது அப்படின்னா நான் அதை பண்ணணும் தானே. ஸோ ஐ திங்க் அதுலேருந்து அவங்க ஏர்ன் பண்ணணுன்றது நடக்கும் தான். டான்ஸ்க்கு மெயினாக எப்படியெல்லாம் கெரியர் செட் பண்ணலாம் அப்படின்னா, எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லையுமே வெஸ்டர்ன் டான்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன். எனக்கே வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலைமால் போய் ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும். ஸோ வெஸ்டர்ன் டான்ஸ் டீச்சருங்கிறது ஒரு ப்ராப்பர் போஸ்ட். லைக் எப்படி மேக்ஸ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அந்த மாதிரி வெஸ்டர்ன் டான்ஸ் டீச்சருங்கிறது ஒரு போஸ்ட். ஸோ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் அவங்க டான்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த மாதிரி டான்ஸ் ஸ்டுடியோஸில் அவங்க டான்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணலாம். இல்லை தே கேன் ஹாவ் தேர் ஓன் டான்ஸ் ஸ்டுடியோ. இல்லைனா மியூசிக் வீடியோஸ்க்கு அவங்க கொரியோகிராஃபராக மாறலாம், டான்சர்ஸாக மாறலாம். ஸ்டேஜ் ஷோஸில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் தே கெட் பெய்ட், நல்லாவே பே பண்ணுறாங்க இப்போல்லாம். ஜஸ்ட் தட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற அளவுக்கு நம்மளோட டேலண்ட்டாக வளர்த்துக்கணும். இப்போ என்கிட்ட டேலண்ட்டே இல்லை அப்படின்றப்போ என்கிட்ட ஸ்டேஜ் ஷோஸோ இல்லை மியூசிக் வீடியோஸோ கண்டிப்பாக வராது. என்கிட்ட அது இருக்குது அப்படின்றப்போ தான் வரும். ஸோ இருக்குன்னா அதை நான் வெளியே காட்டுறதுலையும் நான் எஃபர்ட் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு மியூசிக் வீடியோ பண்ணால் நான் எப்படி பண்ணுவேன்றதை இமேஜின் பண்ணி வீடியோ எடுக்கலாம். ஸோ ரைட் நவ் அதுக்கான ஸ்பேஸ் வந்து இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் போட்டோன்னா அது நூக் அண்ட் கார்னர் ரீச் ஆகிடுது.
ஜஸ்ட் தட் அந்த கண்டென்ட்டை குவாலிட்டியாக கொடுக்கணும், நம்மளோட டேலண்ட்டை வெளியே காட்டுற மாதிரி கொடுக்கணும். மேம் இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள இப்போ கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுற விஷயங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போன்னு கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் பீன் லைக் ஏஜஸ். எப்போதுலேருந்து மீடியா ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆக ஆரம்பிச்சதோ அப்போதுலேருந்தே இருக்குதான். அண்ட் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தான். ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆஸ் இன் எனக்கு வந்து டான்ஸ் கம்யூனிட்டி சைடில் இல்லை. பிகாஸ் நான் இன்ட்ரடியூஸ் ஆகும்போதே நான் ரவிவர்மாவோட கேர்ள் ஃப்ரெண்ட், ரவிவர்மாவோட ஒய்ஃப் அப்படி இன்ட்ரடியூஸ் ஆனதுனால எனக்கு ஆல்ரெடி ஒரு அவர் மேலே இருந்த ரெஸ்பெக்ட்னால என் மேலேயும் எல்லாருக்கும் ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கும். இப்போ வரைக்கும் எல்லாருமே அக்கா அக்கா மேம் மேம் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ டான்ஸ் கம்யூனிட்டி சைட்லேருந்து இட் வாஸ் லைக் ஃபுல் சப்போர்ட். எப்போ நம்ம போனாலும் அவங்க பார்த்துக்கிறதா இருக்கட்டும். இப்போ நாங்கள் ஒரு பேட்டில் போகிறோன்னா எங்கள் கூட வர பசங்கள்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா, அங்கே ஏதாவது ப்ராப்ளம் நடக்குதா, இதெல்லாமே பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க பசங்க. அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்லாம் விடவே மாட்டாங்க. ஸோ கம்யூனிட்டியில் அந்த சப்போர்ட் இருந்தது. பட் என்னோட பேரண்ட்ஸ் சைடில் இருக்க ரிலேட்டிவ்ஸு அவங்களெல்லாம் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி இதுவும் ஒரு கெரியர் அப்படின்ட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது. அந்த கேரக்டர் அசோசியேஷன்லாம் அங்கே தான் நடந்தது. ஓகே. பட் இப்போ நீங்களே ஒன்று சொன்னீங்க, லைக் உங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொசிஷனில் இருந்ததுனால உங்களை வந்து உங்களுக்கான ரெஸ்பெக்டும் சரி, உங்களை வந்து யாருமே எதுவுமே சொல்லலை அப்படின்னு. இப்போ மற்ற பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க? உங்ககிட்ட யாராச்சும் அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க? ஐ திங்க் இதுவுமே வந்து டபுள் சைடட் தான். இப்போ ஒரு பொண்ணு வந்து அவளோட விஷயத்துலலாம் கரெக்டாக இருக்கா, அவள் போகிறா, பேட்டில் ஆடுறா, வரா, அவளோட டேலண்ட்டை காட்டுறா, அவளோட ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக அவளோட விஷயத்த பண்ணுறதுல மட்டும் இருக்குன்றப்போ ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தெம் அவளை சீன்றதே கிடையாது. அவங்க வந்து அதுக்கான ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தான் பார்க்குறாங்க. நான் டான்ஸ் கம்யூனிட்டி வைஸ் சொல்கிறேன், எனக்கு மற்றபடி மீடியா சைட்லாம் தெரில. அதர்வைஸ் சில கேர்ள்ஸ் வந்து அவங்களே அப்ரோச்சபிளாக இருப்பாங்க, எனக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, ஐ எம் ஓப்பன் அப்படின்ற கேர்ள்ஸும் இருக்காங்க. ஸோ இட் இஸ் மோர் லைக் அந்த கேர்ளோட மைண்ட் செட் தான். இதில் ரெண்டு சைடில் எதில் இருந்தாலும் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அகெயின் இட்ஸ் த இண்டிவிஜுவல்ஸ் பர்செப்ஷன் தானே. மற்றபடி எனக்கு அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா தே ஆர் நாட் அப்ரோச்சிங் தான். ஏன்னா என்னோட கிளாஸ்லேருந்தே நிறைய கேர்ள்ஸ் போவாங்க. நாங்களும் பேட்டில்ஸ்க்கெலாம் பெங்களூருக்குலாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நைட் டைமில் நாங்கள் வரும்போது 12-1 ஆகும். அண்ட் ஈவெண்ட் நடக்கிறது ஒரு பப்பில் தான் நடக்கும். நாங்கள் எதுவுமே அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடுவோம். எங்கள் கூட இருக்க பாய்ஸும் அதை பார்த்துக்குவாங்க. அங்கே அந்த மாதிரி இஷ்யூஸ்னும் நாங்கள் எதுவும் பார்த்ததில்லை. ஓகே மேம், ஃபைனலி வந்து இந்த ஆக்ரோ டான்ஸ் ஸ்டைல் வந்து இப்போ அதுக்கான ஒரு ஃபியூச்சருங்கிறது எப்படி இருக்குது? அதை வந்து ஃபியூச்சரில் என்ன மாதிரியான அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கவனம் செலுத்தினா அது என்ன மாதிரி ஒரு நிலைமைக்கு வரும்? ஆஃப்ரோவில் தனியாக கவனம் செலுத்துறதுனால ஃபர்ஸ்ட் திங் என்ன நடக்கும்னா யூ வில் பிகம் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆஃப்ரோ டான்சர்ஸ். அதனால் என்ன நடக்கும்னா இப்போ வந்து நிறைய மியூசிஷியன்ஸும் ஆஃப்ரோவை தழுவி தான் மியூசிக் போடுறாங்க. அப்படின்றப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாருமே டான்சர்ஸும் ஆஃப்ரோ டான்சர்ஸாக சீக் பண்ண ஆரம்பிப்பாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நோரா ஃபட்டேகின்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஹிந்தியில். அவங்களோட மேக்ஸிமம் மியூசிக்குமே ஆஃப்ரோ தழுவி தான் இருக்கும். ஸோ ஒன், மியூசிக் வீடியோஸில் அவங்க ஆடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெஃபினட்டாக கிடைக்கும். 2, நிறைய ஆஃப்ரோ ஈவெண்ட்ஸ் நடக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு. இப்போ ரீசெண்டாக ஐ திங்க் 2 days பேக் லாஸ்ட் 7-8-9 நவம்பர் 7-8-9 அப்போ ரெட்புல் நடந்தது. அங்கேயுமே ஆஃப்ரோ டான்சர்ஸ்ன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக 2-3 பேரை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படி ஹிப்ஹாப்புங்கிறது ஒரு டான்ஸ் ஸ்டைலுன்னு நிறைய பேருக்கு தெரியுதோ, ஹவுஸுங்கிறது ஒரு டான்ஸ் ஸ்டைல் நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நாளில் ஆஃப்ரோன்ட்டு ஒரு ஸ்டைல் இருக்குது, அதை கற்றுக்கணும், அதை பர்சியூ பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அப்படின்றப்போ பேட்டில்ஸ்க்கு போகிறதா இருக்கட்டும், அங்கே போய் அவங்க வின் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிற ரெக்கக்னேஷனாக இருக்கட்டும், டீச்சிங்கில் அவங்களுக்கு கிடைக்கிற ரெக்கக்னேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வைடாகும். தேங்க்யூ மேம். இவ்வளோ நேரம் வந்து ஆஃப்ரோ டான்ஸ் ஸ்டைல் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் டான்ஸை ஒரு கெரியராக வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம், அதில் ஒரு நமக்குன்னு ஒரு தனியான ஒரு அடையாளத்தை எப்படி உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து உங்கள் லைஃப்ல இருந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.